எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப பழைய கால ரெசிபியாக இருக்குது, தமுக்கு. இது ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்குது. ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம், கெஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம், நமக்கும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு மட்டை அரிசி தான் நான் எடுத்துருக்கு. ப்ரௌன் அரிசி, புழுங்கல் அரிசி தான், சாப்பாடு அரிசி. உங்களுக்கு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், பச்சை அரிசி எடுக்கக்கூடாது. நல்லா கழுகி குழுவாக இருக்கிற ஒரு கடாய்க்குள்ளே போட்டு உடனே வறுத்துக்கலாம். ஊறுறதுக்கு விடக்கூடாது. நல்லா இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. மட்டை அரிசி வறுத்தெடுக்கும் போது தீ ரொம்ப அதிகமாக வச்சு ஹை ஃப்ளேமில் தான் வறுத்தெடுக்கணும். அப்போ தான் கருகி போகாமல் எல்லாம் ஒரே மாதிரி இதே மாதிரி பொரிச்சு எடுக்க முடியும், வறுத்தெடுக்க முடியும். இப்போ இதை நம்ம ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இது மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு பவுடர் பண்ண வேண்டியது தான். இப்போ இது நல்லா ஆறி இருக்குது. பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன ஜீரகம், 6 to 7 ஏலக்காய் தோல் எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக வேணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் லைட்டாக ரவா சைஸில் தறி இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கு. இதுக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கு. இனிப்புக்காக வெல்லம் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கு. இன்னும் இனிப்பு வேணும் அப்படின்னா 1 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்தது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்படி கை வச்சு மிக்ஸ் பண்ணுறது பார்க்கும்போது சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் சில டிஷ்ஷஸ் நம்ம கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அமர்த்தி மிக்ஸ் பண்ணும்போது தேங்காயில் இருக்கிற தேங்காய் பாலில் அந்த அரிசியோட அந்த பவுடர் நல்லா சோக்காய் நல்லா ஊறி சாஃப்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம இந்த அரிசி ரொம்ப ஷார்ப்பாக இருக்க, ரொம்ப ட்ரையாக இருக்கிறது தான் மிக்ஸ் பண்ணும்போது க்ளவுஸோட ரப்பரோடது அந்த பிளாஸ்டிக்கோட பீசஸ் இதில் கலர்றது எனக்கு பிடிக்கலை. அதனால கை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் சேர்த்துருக்கிறது பழம். இனிப்பாக இருக்கிற எந்த பழம் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ரோபஸ்டா பழமாக இருந்தால் 2 போதும். நேந்திர பழமாக இருந்தால் பெரிய சைஸாக இருந்தால் இனிப்பாக இருக்கிறது 1 போதும். சின்ன சைஸ் பழமாக இருந்தால் 6 to 7 இல்லை 5 to 6 உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பழம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இது சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். பழைய கால டீ டைம் ஸ்நாக்காக இருக்கிற தமுக்கு ரெடியாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.